சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை கருத்தை சொல்லும் குட்டி கதை. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு பாட்டி ஒருத்தவங்க பழங்கள்ல விற்று கொண்டு இருக்காங்க. அப்படி வித்துட்டு இருக்கும்போது அவங்க நல்லா அவங்க கொண்டு வர பழங்கள்லாம் நல்லா சுவையா இருக்கும். அதனால என்னமோ அந்த பாட்டி கடையில கூட்டம்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஆனா அந்த பாட்டி எப்பவும் ஏழையா தான் இருக்காங்க. அவங்க கையில அவ்வளோவெல்லாம் பணம் புழங்குனது கிடையாது. என்னம்மா நிறைய கூட்டம் வருங்கிற, நிறைய பேர் பழங்களை வாங்குவாங்கங்கிற, சுவையா இருக்குங்கிற, அப்புறம் எப்படி இந்த பாட்டி ஏழையாவே இருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு. அதனாலேயே என்னமோ அவங்க கிட்ட வாங்குறவங்க எல்லாமே பழங்களுக்கு நல்லா வாங்கிட்டு குறைஞ்ச காசு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா பழங்களுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுத்துட்டு 2 பழங்களை திருடிட்டு போயிடுவாங்க. இதனாலேயோ என்னமோ அந்த பாட்டியுடைய அந்த வறுமை நிலை ஏழை நிலை இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு திருடன் என்ன பண்றான், என்னடா அது இந்த பாட்டி இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த திருடன் ஒரு மனிதாபிமான ஒரு எண்ணத்தோட அந்த பாட்டிக்கு நான் உதவி செய்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பாட்டியும் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும்பா, இருந்தாலும் நீ உதவி செய்யறேன்னு சொல்ற, சரி செய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அந்த பாட்டி கிட்ட வழக்கமா வர காசை விட அதிகமாவே வருது. அதிகமான காசு வரும்போது போறப்ப அந்த திருடன் கிட்ட ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த 10 ரூபா அப்போ 10 ரூபான்றது பெருசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த திருடனுக்கு அழுக வந்துடுது. என்னடா அது இந்த பாட்டி நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கு, எனக்கு எதுக்கு பாட்டி காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த திருடன் கேட்கிறான். அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, உனக்காப்பா காசு, நீ எனக்கு இவ்வளோ நேரம் நீ உதவுன, எனக்கு இவ்வளோ நான் வருமானத்தை விட எனக்கு அதிகமாகவே காசு வந்திருக்கு, இது உனக்கு ஒரு சின்ன காசு தானே, இதில் ஒரு டீ வாங்கி குடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கொடுக்குறாங்க. உடனே அந்த திருடனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாட்டி உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சுதான் நான் உனக்கு உதவி செஞ்சேன், அதனால நீ இதுக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீ என்னை ஒரு ஆளா மதிச்சு நீ எனக்கு ஒரு வேலை தந்து இந்த இடத்துல என்ன காசு கொடுக்குறேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி, கஷ்டத்தோட ஒரு மகிழ்ச்சி கலந்த மாதிரி இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றான். உன்னை சொன்ன உடனே இந்த பாட்டி சொல்றாங்க, என்னது கஷ்டத்தோட மகிழ்ச்சியா, அதெல்லாம் இல்லப்பா, சரி இன்னைக்கு நீ எனக்கு உதவியா இருந்துச்சு, உனக்கு என்ன மனநிலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கும் இதே மாதிரி என்கிட்ட வேலை செஞ்சு காசு வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்டோடனே அந்த திருடனுக்கு அழுக வந்துடுது. அப்போ அந்த திருடன் உண்மையை சொல்றான், பாட்டி நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்றும் சாமானிய மனிதன் கிடையாது, நான் ஒரு திருடன் அப்படின்னு சொல்றான். ஏன்பா திருடுறதெல்லாம் ஒரு வேலையா, நீ ஏன் இப்படி திருடுற, நீ இவ்வளோ அன்பா இருக்க, ஒரு மனிதாபிமான ஒரு எண்ணத்தோட இருக்க, அப்புறம் எப்படி மக்கள்கிட்ட இருந்து பொருள்களை திருட்டு நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த பையன்கிட்ட கேட்கும்போது அந்த பையன் சொன்னான், அதாவது பாட்டி எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம், அந்த வறுமையான குடும்பத்தில் இருக்கும்போது நான் ஒரு தடவை ஒரு கடையில் தெரியாமல் பசிக்காண்டு ஒரு பண்ணை திருடி தின்ட்டேன். திருடி தின்னோடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாரும் இந்த திருட்டு பட்டம் கட்டி அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுமையான இருக்கும்போது உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு நிறைய வந்துச்சு. எவ்வளோ நாள் திருட்டியே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் ஒரே ஒரு தடவை அந்த பண்ணை தான் திருட்டினேன். அதுக்கப்புறம் நான் திருடல. எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. மறு தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா அதே கடையில் அப்புறம் அதை சுற்றி இருக்க கடையிலேயே நான் போய் வேலைக்கு போனேன், வேலை கேட்டு போனேன். ஆனால் அங்கே இருக்கவங்க யாருமே எனக்கு வேலை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, திருட்டுக்காரனுக்கெல்லாம் எங்களால் வேலை தர முடியாது, எங்கள் கடையிலேருந்து பொருட்களை திருடிடுவான் அப்படின்னு சொல்லி என்னை பட்டம் கட்டினாங்க. உண்மையிலே நாங்கள் பொருட்கள் எல்லாம் திருடணும்னு அவங்களுக்கு வேலை கேட்டு நான் போகல, சூழ்நிலையோட செஞ்ச திருட்டேன். அவங்க திருட்டுன்னு என் மேலே பட்டம் கட்டியே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வேற பசிக்கு வேற வழி இல்லாமல் இன்ன வரைக்கும் நான் திருடி தின்னுட்டு இருக்கேன். ஆனால் நான் உழைச்சி சாப்பிடணுன்ற என் பெரிய கனவை, நான் உழைச்சி சாப்பிடணும், நான் திருடக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு நீ உணர்த்திட்ட பாட்டி. நான் உங்ககிட்டே நம்ம வேலை எனக்கு நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, காசே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு வயிறார ஒரு 3 வேளைக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தேன்னா அவங்ககிட்ட வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு அந்த திருடன். உடனே இந்த பாட்டி சொல்றாங்க, இதுதான் இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கப்பதான் சமூகம் முன்னேறுது. ஆனா இந்த மாதிரியான மனிதர்களை மனசுலே நினைக்காதவங்களோட னாலதான் இந்த சமூகம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதேதாங்க நானும் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஒருத்தவங்க ஒரு சூழ்நிலையால ஒரு தப்பு செய்யறாங்கன்னா அவங்க முழுவதுமா எடை போட்டு நம்ம வாழ்க்கையிலிருந்தே ஒதுக்கி வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். திரும்ப அவங்க தப்பு செஞ்சா மட்டும்தான் அவங்கள ஏதாவது பண்ணணும் ஒழிய, திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களையும் திருடனாக்க வைக்கிற இந்த சமூகத்துல என்னைக்குமே முன்னேறாது. அதனால எல்லாத்தையும் மன்னிக்கிற ஒரு பக்குவத்துக்கு வாங்க, கண்டிப்பா மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் கலிசந்திர வீராட்சி, ஊராட்சி ஒன்றிய நன்மை சிவாய்க்குட்டியில் நான் 8 பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.